இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, உன்னை உண்டாக்கின தெய்வத்தை நம்பு, உன் கரம் பிடித்த இயேசுவை நம்பு. உனக்காக ரத்தம் சிந்தினாரே, சிலுவையிலே உனக்காக அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே. இந்த லெந்து நாட்களில் சிலுவை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையில் உனக்காக என்ன பாடுபட்டார், சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார், தலையிலிருந்து ரத்தம் வடிந்தது, முட்கிரீடத்தை வைத்து அடித்தார்கள், கைகளில் காணிகளில் ஆணிகளை அடித்தார்கள். சோத்திரம். ஈட்டினாலே விழாவிலே குத்தினார்கள், முதுகில் படைச்சாலை போல உழுதார்களே. இதை மனதில் வைத்து இவ்வளவையும் உனக்கு செய்தவர். சோத்திரம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நீ சோர்ந்து போவது என்ன, நீ கலங்கி போவது என்ன, ஏன் சோர்ந்து போகிறாய்? இவ்வளோ காரியங்களை ஜீவனையே கொடுத்தாரு. அவர் உனக்காக சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரு, தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. முழுவதுமாக அவர் இந்த பூமியிலே உனக்காக மரிக்கும்படியாக இறங்கி வந்தாரு. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே பிறக்கும்போது அவர் மரிக்க போகிறார் என்று சொல்லி தெரியும். நீ பிறக்கும்போது உனக்கு என்ன தெரியும்? சோத்திரம். உன்னை குறித்து என்ன, அவரை குறித்து என்ன தெரியும் சொன்னால், நான் எல்லா ஜனங்களுக்காக, நான் உண்டாக்கின என் ஜனங்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் வந்து பிறக்கிறேன். சோத்திரம். அவர்களுக்காக இந்த அடியெல்லாம் வாங்குறேன். சோத்திரம். ஆண்டவர் என்ன நினச்சிருப்பார் இந்த அடியெல்லாம் வாங்கும்போது? சோத்திரம். உங்களெல்லாம் நம்மளெல்லாம் நினச்சிருப்பார். சோத்திரம். அந்த அடி வாங்கும்போது முழு பாவமும் ஒரு மேலே வந்தது. சோத்திரம். அதனால தான் அவனால் முடியலை. அதனால தான் சொல்கிறாரு, என் தேவனை, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? சோத்திரம். கைவிடப்பட்ட நிலைமை, முழு அந்த பாவம் அவர் மேலே வரும்போது முடியலை. சோத்திரம். ஏன்னா அவர் சோத்திரம் மனுஷனாகவும் இருக்கிறார், தெய்வீகத்தன்மையாகவும் இருக்கிறார். சோத்திரம். 100% அவர் மனுஷத்தன்மை, 100% அவர் தெய்வீகத்தன்மையாக இருந்தார். சோத்திரம். நம்மை போல குடித்தார், நம்மை போல புசித்தார், நம்மை போல எல்லா பாடுகளை அனுபவித்தார். சோத்திரம். அதனால தான் நம்மை போல எல்லா பாடுகளையும் அனுபவிக்கிறார். இருக்கிறதால தான் உங்கள் பாடுகள் எல்லாம் அவர் பார்த்து உதவி செய்யாமல் போக மாட்டார். அவருக்கு லேசு. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சோத்திரம். இருக்கிற எல்லா காரியத்திற்கும் பெயர் சொல்ல மனுஷனால் முடியும், இல்லாதவைகளை மனுஷனால் படைக்கவும் முடியும். அல்லேலூயா. இருப்பவைகளுக்கு பெயர் சொல்ல மனுஷனுக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. இல்லாதவைகளை படைக்க மனுஷனுக்கு தெரியும். கண்ணுக்குட்டியை படைக்க தெரியும். மேலே மோசே போயிட்டான், கீழே எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா மோசையை காணோம், மோசையை காணோம். மேலே போயாச்சு, என்ன நான் தெரியலையே, நம்ம வழிநடத்தி வந்த மோசையை காணுமே. அதனால தான் எல்லாத்தையும் கலட்டி எடுத்து அவங்க கண்ணுக்குட்டியை செய்து தோளின் மேலே சுமந்து, இதுதான் இனிமே எங்களை நடத்தும், அந்த லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. சோத்திரம். அதை ஏன் சொன்னால், இருப்பவைகளுக்கு பேர் சொல்ல தெரியும், இல்லாதவைகளை படைக்கவும் மனுஷனுக்கு தெரியும். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்க இயேசுவுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களே? இல்லாதவைகளை ஏது உனக்கு இல்லையோ இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவை போல நீ அழைக்கலாம். சோத்திரம். நீ இயேசுவை போல நீ சொல்லலாம். இயேசுவை போல இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற அந்த வல்லமை இயேசுவுக்குள் இருந்தது என்று சொன்னால், உனக்குள்ளும் அந்த மகிமையின் வல்லமை உண்டு. அது உண்டு. சோத்திரம். தந்து விட்டதுக்காய் சோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? வீடு, சொந்த வீடை கொடுத்ததுக்காய் சோத்திரம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்க அவருக்கு தான் முடியும். யாருக்கு? இயேசுவுக்கு தான். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்க அவருக்கு தான் முடியும். அவர் யார்? அவர் நமக்குள் இருக்கிறவர், நம்ம அப்பா, நான் பிள்ளை ஆனபடியினால இவ்வளவு செய்தவர். உங்களை சும்மா விட மாட்டார். நீங்கள் அவரை முழுசாக நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அடிக்கடி அப்படி குரங்கு மாதிரி தவிட்டு இருக்கேன். குரங்கு தவும் பார்த்தீங்களா?
அந்த மரத்தில் தவிட்டு போகிற, அந்த மரத்தில் தப்பு, அந்த மரத்தில் தப்பு, அந்த மரத்தில். அவன் சும்மாவா சொன்னான், மனுஷன் குரங்குலேருந்து வந்தது அப்படின்ட்டான். எனக்கு பக்குன்னு வாரி போட்டுருச்சு. ஒருத்தர் ரொம்ப அப்படியே பேசிகிட்டே இருந்தார். எப்போ நானே அறிவில் முட்டாள், என்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கும்? அங்கேயே இப்போ படித்த பட்டதாரிகிட்ட போய் எங்கேயோ இப்போ இருக்க அந்த மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி அங்கே போய் கேட்டால் கூட அவர் எடுத்தா சொல்லுவார். என்கிட்ட வந்து சொன்னால் எனக்கு என்ன தெரியும், இங்கே வாப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு முட்டாள். அதனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து படி, இதுதான் நிஜம், தெரியுமா? அப்புறம் குரங்குல வந்து மனுஷன் வந்தான். அப்போ இன்னொன்று கேட்டாங்க, எனக்கு அப்போ தெரியலையா, ஒன்று புலப்படலை. அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்போ தான் புதுசாக தான் ரசிக்கப்பட்டிருக்கேன். முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, எதுலேருந்து எது வந்தால் உனக்கு என்ன? அவனுக்கு ரட்சிப்பு தெரியல, இதுலேருந்து ஏதாவது வந்துட்டு போகுது. அவன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையாக இருக்குது, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழிலேருந்து முட்டை வந்தது, எது வந்தது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே 4 பேர் தான் சொல்கிறீங்க. நிறைய பேர் முட்டையிலேருந்து தான். அது எப்படிப்பா நீங்கள்லாம் சொல்கிறது பொய்யாச்சு. முட்டையிலேருந்து தானே குஞ்சு வந்துச்சு, ஏன்னா கோழியிலேருந்து முட்டை வந்துச்சு அப்படிங்கிறீங்க. தோத்துறோம் அப்படி சொல்லிவிட்டு இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெரியலன்னு நம்மளை முட்டை இல்லாக்கிடுவாங்க. ஆண் பெண் எப்படி வந்துச்சு அப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. எல்லாம் கேள்வி கேட்டு சர்ச்சுக்கு மட்டும் வரமாட்டாங்க. சர்ச்சுக்கு மட்டும் வரமாட்டேன், கேள்வி மட்டும் கேட்பேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன். இல்லாதவர்களை இருக்கிறதை போல் அழைக்க இவருக்குத்தான் முடியும், இல்லாததை அழைக்கும் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கி 3 காரியத்தை பார்க்க போகிறோம். 7:20 ஆச்சு. தோத்துறோம். 3 காரியத்தை வேகமாக பார்த்துட்டு, இல்லாததை அழைக்கும் தேவன். 3 உதாரணம். முதலாவது, இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கும் தேவன். எத்தனை பேர் இருக்கிறவை போல் அழைக்க போகிறீங்க? எத்தனை பேருக்கு என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஆண்டவர் தந்துட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்பா அம்மாட்ட கேட்கக்கூடாது, உனக்கு வேண்டியதை தந்தாச்சு. உனக்கு என்ன வேணும்? காலை உணவு எனக்கு என்ன வேணும்? அது என்ன உனக்கு தேவை? உன் தேவை என்ன? ஆண்டவர் சந்திக்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க. எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சொன்னார். சொல்ல சொல்ல எல்லாம் உருவானது. உன் வாயில உருவாக்கும் சக்தி இருக்கிறது. உன் உதடுகளில் வாயில உருவாக்கும் சக்தி இருக்கிறது. அதை நீயே கெடுத்துட்டு இருக்க. நீயே வளர்ற. என்ன செய்யற? பக்கத்து சொல்லுங்க, சும்மா வளராத, சும்மா பெதட்டாத. ஏன் தண்ணி போட்டது மாதிரி வளர்ற? சொல்லலையா? அங்கே சொல்லலையா? சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. சும்மா தண்ணி போட்டது மாதிரி வளராத, பெதட்டாத. நீயே இரு. உனக்கு என்ன ஆச்சு? அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம போய் கீழ்ப்பாக்கத்தில் போய் தான் சேர்க்கணும். எல்லாரும் அங்கே போய் சேர்த்துட வேண்டியதுதான். அங்கே போனாவே நமக்கு வந்துடும், தன்னால் வந்துடும். என்ன வந்துடும்? பைத்தியம் வந்துடும். தோத்துடும். இல்லை, உன்னை கண்ட ஆள் ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா நீ பைத்தியம் தான் உள்ள அடுத்த 100 டிக்கெட்டில் உள்ள சேர்த்துருவாங்க. ஏன்னா வெளியில் புலம்பிகிட்டு இருப்ப, ஐயோன்னு சொல்லுவேன். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல் தெரியுது, இப்போ அவரையே சர்ச்சுக்கு போகிறான், அதனால் இன்னும் டிக்கெட் கம்மியாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் 2 டிக்கெட் கம்மியாக இருக்குது கணக்கு, இதை உள்ள தள்ளு. அல்லேலூயா. பைத்தியம் பிடிக்குதா? பைத்தியம் பிடிச்சிருச்சா? அது பாருங்க, வீட்டுக்குள்ளே அதான் உளறிட்டு இருக்கும் பாருங்க. அல்லேலூயா சொல்லாது, தோத்திரம் பண்ணாது, அந்நிய பாஷை பேசாது. அது பாட்டுக்கு என்னத்தையோ பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே தானாக வளர்றத பார்த்துருக்கீங்களா? அந்நிய பாஷை பேசாது, ஸ்தோத்திரம் பண்ணாது, அல்லேலூயா சொல்லாது. நான் பார்த்துருக்கேன். அதான் புலம்பும் பாருங்க. தோத்திரம் அந்த இடத்துல ஒரு மைக்கை வச்சிடணும். தோத்திரம் அது தானாக புலம்பும். என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அப்படி ரூமுக்குள்ளே அப்படி போனால் அது என்னம்மா நீயா பேசிகிட்டு இருக்க,
என்னன்னு தெரியல. அது ஒரு பிசாசு என்ன செய்யுது, அதான் உளர வைக்குது, அதே பேச வைக்குது. ஒரு கண்ட்ரோல் இல்லை. சோத்திரம். பெர்க்மன்ஸ் வேற பாடிட்டார், கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணாரு, அவர் என்ன பாட்டு பாடுவார், எங்கே கண்ட்ரோல் பண்ணுறாரு, இஷ்டம் போல தான் போயிட்டுருக்குது. கண்ட்ரோலே இல்லை, இஷ்டம் போல் போயிட்டுருக்குது. என்ன செய்கிறது, ஒன்றும் புரியல. பார்த்துக்கங்க, மனைவி பயந்துடாம. ஏதோ பிடிச்சிச்சு பாஸ்டர், நீங்கள் வந்து தான் செபிக்கணும், ஏதோ உளர்றாரு, ஏதோ பிதற்றார். தோத்துடும். ஆண்டுடைய பிள்ளைக எப்போதுமே இந்த காரியம் இருக்கக்கூடாது, நல்ல நிச்சயமாக இருக்கணும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். வாசிக்க ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, வருவேன். போதும். இதை ஆண்டவர் சொல்கிற, இங்கே தேவ தூதர் வந்து அவர் சொல்கிற, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, என்ன செய்யறேன்னா, உற்பவ கால திட்டத்தில் உடனத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சோத்திரம். ஈசாக்க பிறப்பிக்க பலன் இல்லை, ஒன்றும் எல்லாம் வழிபாடெல்லாம் நின்றாயிட்டு. நல்லாப்பா நீங்கள் நினச்சிக்கோங்க, வழிபாடெல்லாம் நின்றாயிட்டு. வழிபாடு இன்ன பிறகு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 100% குறைவு. சோத்திரம். எல்லாம் வயது முதிர்ச்சி, இருக்கிற சிட்டிசன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. சோத்திரம். ஆனால் இதே ஆதியாகமம் 18:10 நீங்கள் வாசிங்க. 18:10. அப்பொழுது அவர் போதும். எவ்வளவு இதா சொல்றாரு பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அதே பாருங்க ஆதியாகமம் 17:19 என்ன சொல்றாரு, பின்னாடி வாசிக்க முன்னாடி 17:19. அப்பொழுது தேவன் அப்ப இல்லாத ஒண்ணுக்கு, அதாவது குழந்தையே பெருகாது, இல்லாத ஒண்ணுக்கு பேர் சூட்டுறது நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா. இல்லாத ஒன்றுக்கு பேர் சூட்டுறது. சூத்துறோம். நம்ம மக்களும் சூட்டுறாங்க. குழந்தை பிறக்க முன்னாடியே பேரெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. குழந்தை பிறக்க முன்னாடியே பேர். இப்போ அதுவும் தெரியாது, ஆனா பொண்ணா தெரியாது. அதனால் ஆணில் ஒரு பேர், பெண்ணில் ஒரு பேர். சோத்துறோம். அப்போ இல்லாத ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் பேர் சூட்டுகிறார். பாருங்கள் 17:21 நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் உடன்படிக்கை ஆளே இல்லை. எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்துறது? ஹலோ, எத்தனை பேர் பார்க்குறீங்க வசனத்தை? ஆளே இல்லை. உடன்படிக்கை, ஈசாக்கோட உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு எப்படி சொல்றாரு? சோத்திரம். இல்லாத ஒன்றை ஆண்டவர் சொல்றாரு, இல்லாத ஒன்றுக்கு பேர் சூட்டுறாரு. ஈசாக்கு பிறப்பிக்க பலன் இல்லை, அதுக்கு நம்பிக்கை இல்லை, பேரே இல்லை. சோத்திரம். ஆனால் இல்லாத ஈசாக்கை ஆதியாகமம் 17:19 பேர் சொல்லி அழைக்கிறவர் இயேசு. அப்புறம் இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிறவர் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் மக்கள் பண்ற? உன்னோட இருக்கிறவர் இல்லாதவைகளை பேர் சொல்ல. உனக்கு என்ன இல்லையோ நீ கூப்பிடு. ஹலோ, அதுக்காக ஒன்று இருக்க இன்னொரு மனைவியை கூப்பிட்றாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்வதி இருக்கிறா, பத்மினி வரட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாது. அது கஷ்டம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உனக்கு என்ன இல்லை? உனக்கு என்ன இல்லை? படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? லேப்டாப் இல்லையா? ஸோ உனக்கு சரியாக இது ட்ரெஸ் இல்லையா? உனக்கு என்ன பிடித்தம்? உனக்கு என்ன இல்லை? எது வேணும்? இல்லாதவரை இருக்கிறவர்களுக்கு போல அழைக்கிற கூட இருக்கும்போது ஏன் பயப்படணும்? ஏன் அந்த பயம் இருக்குது? உனக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கலையே. நீ கொடுத்திருந்தா கூட ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்தாலும் சொல்லும், பயமுள்ள ஆவியை கொடுக்கலையே. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் கூட இருக்கும்போது நீயும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்க. உனக்கு என்ன? நீ கமெண்ட் பண்ணணும்,
நீ அதிகாரத்தை பயன்படுத்தணும். எல்லாம் கைதட்டுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது. அந்த வல்லமை அதிகாரத்தை நம்ம பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். சோத்திரம். அந்த அதிகாரம் வல்லமையும் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த அதிகாரம் வல்லமையும் நம்ம பயன்படுத்துகிறோம். நாவிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது. இந்த நாவிலே நீங்கள் சொல்ல சொல்ல அது உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் நாவின் அதிகாரம் மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இது நாவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன வேண்டுமோ அது உண்டாகும். உங்களை பொறுத்து தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, இருக்கவே முடியாததை அழைக்கும் தேவன். சோத்திரம். முதலாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் கூட இல்லை. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறோம். சொன்னேன்ல, நீ மார்க்காகட்டும் அல்லது உனக்கு பணமாகட்டும் வேலையாகட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காத. என் சம்பளம் இவ்வளோ தான், 10,000 தான், அது முக்கியம் கிடையாது. நீ என்ன நினைக்கிற? இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறையா? உன் வாயில் அந்த வார்த்தையை சொல்கிறையா? பணம் முக்கியம் இல்லை, உன் வேலை முக்கியம் இல்லை, உன் திறமை முக்கியம் இல்லை. உன்னை பணம் கம்மியாக இருக்கலாம், பணம் கம்மியாக சம்பளம் வாங்குகிறோம், கூட சம்பளம் வாங்குகிறோம், அதெல்லாம் வேலை கேட்டு நீ நம்ம எப்படி இருக்கிறோம் அழைக்கிறோம், அதை பொறுத்து தான் நீ பெரிய ஆளாக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ 10,000 வாங்கினாலும் பெரிய ஆளாகலாம், 50,000 வாங்கினாலும் பெரிய ஆளாகலாம். சோத்திரம். சம்பளம் முக்கியம் இல்லை, உன்னுடைய அந்த ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை. எனக்கு இவ்வளோதான் சம்பளம், இதை வச்சு நான் பெரிய ஆள் ஆக போகிறேன், இதை வச்சும் பெரிய ஆள் ஆகலாம். சோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். இப்போ என்ன சரி, இருக்கவே முடியாததை எப்படிங்க கன்னி வயிற்றில் உருவாக முடியும்? யோசிச்சுப்பார், நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? கன்னி வயிற்றில் குழந்தை உருவாக முடியுமா? உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தான் குழந்தை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எப்படி உருவாகும்? இது எப்படி ஆகும்? இருக்கவே முடியாததை ஆண்டவர் அழைத்தார். இயேசு என்று பேரிடுவாயாக. இல்லை, இயேசு இல்லை. ஒரு கன்னி வயிற்றில் குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் ஆண்டவர் சார் இயேசு என்று பேரிடுவாயாக. அங்கே இல்லாத அழைக்கிற தேவன் இங்கே இருக்கவே முடியாது. நெவர், முடியவே முடியாதது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. ஸோ இது முடியாது, இது முடியாது. அதனால தான் அங்கங்கே ஓடிட்டே போகிறோம். சோத்திரம். அங்கங்கே ஓடுறது. எங்கே போய் என்ன செய்யலாம்? அங்கே விழுகலாமா, இங்கே விழுகலாமா, அங்கே தலையை கொடுக்கலாமா, இங்கே தலையை கொடுக்கலாமா, அங்கே சொல்லலாமா, இங்கே சொல்லலாமா, எங்கப்பா எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார், உனக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆண்டவர் பேசவே மாட்டாரா? சோத்திரம். நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா? அங்கே ஓடி இங்கே ஓடுறத விட்டுட்டு வீட்டுக்குள்ளே முழங்கால் படிட்டு நீ செபித்து உன் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இந்த சபையில் வென்று நான் செபித்தேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார், ஆண்டவருக்கு மகிமைன்னு என்னைக்கு சொல்ல போகிறோம்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனே எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எப்போ இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தோமோ, அவர் ரத்தத்தினால பாவத்தை கழுவிட்டார்னு சொல்லி நம்பணும், அப்போ உள்ளே வந்துட்டார். இது வெறும் பில்டிங் தான். சோத்திரம். இது வெறும் கட்டடம். சோத்திரம். ஆண்டவர் எப்போதும் உள்ளே வந்துட்டார், அவர் உள்ளே இருக்கிறார். சோத்திரம். கூப்பிட்றதை கேட்குறார், வாயில் என்ன பேசுகிறதை கேட்குறார், அசைவை பார்க்குறார், உங்கள் பார்வையை பார்க்கிறார், உங்களுடைய அசைவெல்லாம் பார்க்குறார், எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறார். சோத்திரம். எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கார். அவர் சும்மா அவருடைய பிள்ளையை ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் நான் சிலுவையில் மறிச்சிட்டேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படி சொல்லுகிற தேவன் இல்லை. உனக்காக ஜீவனையை கொடுத்தேனே, மற்ற எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பது எப்படி? அடுத்து மூன்றாவது சோதரர் எண்ணாகம புஸ்தகம் 11:21. எண்ணாகமம் 11:21. என்னோடு இருக்கிற காலாட்கள் போதும் போதும். நமக்கு இந்த பேசேஜ் எல்லாம் நல்லா தெரியும். முதலாவது ஆண்டவர் இல்லாததை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர், இருக்கவே முடியாத நம்ப முடியாத அழைக்கிறவர். மூணாவது, எல்லாமே இருக்குது, எல்லாமே ஆடு மாடு இருக்குது, சமத்துவ மச்சம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கூட
இருந்தும் முடியாதை அழைக்கும் தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, சமுத்திரத்து மச்சம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் முடியாது. அங்கே என்ன சொல்கிறாப்புல, மோசே என்னோடு இருக்க காலாட்கள் 6,00,000 பேர் ஒரு மாதம் முழுதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவளுக்கு அடித்தாலும் அவளுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவளுக்கு சேர்த்தாலும் அவளுக்கு போதுமா? அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். சோத்திரம். ஆண்டவர் சொல்ற, என் கை குறுகவே இல்லை, ஏசப்பா கை குறுகவே இல்லை.